ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா டெக் மஹிந்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெக் மஹிந்திராலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் டெக்னிக்கல் சப்போர்ட் சர்வீஸ் டெஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ஷிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டேஸ் வந்து வீக் ஆஃபாக இருக்கும், ரொட்டேஷனல் வீக் ஆஃபாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 LPAலேருந்து 7 LPA வரைக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லாஸ்ட்டு CTC இதை பொறுத்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியர் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா November 26, 2024 முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 lakhs per annumனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BE BTech முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2024 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக வந்து BE BTech பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தவிர அவங்க நிறைய குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BE BTech வந்து CSE IT ECEயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸில் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து இப்போது சைன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லாகின் அண்ட் அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ரொம்ப நேரம் இந்த ஸ்க்ரீனில் வச்சுருந்ததுனால அது வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் அண்ட் அப்ளைன்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஜியோவில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நியூ யூஸர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகினுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா 2025 கேம்பஸ் ஹையர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான்.
ஸோ லொக்கேஷன் வந்து உங்களுக்கு மல்டிபிள் லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ரோலுக்கு. ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, நொய்டான்னு சொல்லிட்டு 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.